Hi friends, welcome back to my channel Top 10 Cooking. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிள் வெர்ஷன்னு சொல்லலாம் இதை. இந்த மஷ்ரூம் மசாலா கிரேவியை நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட எங்கள் வீட்டில் சர்வ் பண்ணேன். இந்த மசாலா சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எது கூட வேணாலும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது மூணுத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் சுமார் ஒரு பெரிய வெங்காயம் நான் இதில் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போது இந்த பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டால் வெங்காயம் சீக்கிரமே வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கி வந்துச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள். தூளெல்லாம் சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கிறோம். இது மீட் மசாலா, ஈஸ்டர்ன் மீட் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு போட்ட மசாலாஸ் எல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் பொடியாக நறுக்குனது இதில் சேர்த்துருக்கோம். இப்போது தக்காளி லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட கழுகி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் பீசஸை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா ஒன்றோடு ஒன்று கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஹாட் வாட்டராக இருந்தால் ரொம்பவே பெட்டர். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இன்ஸ்டன்ட் கோகோனட் மில்க் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மில்க் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து பெருசாலாம் கொதிக்கணும்ல அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். எனக்கு டைம் இல்லாதனால நான் இன்ஸ்டன்ட் கோகோனட் மில்க் பவுடர் யூஸ் பண்ணேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பாலே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா லைட்டாக கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் மசாலா கிரேவி ரெடி. நான் சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா தான் வரும். ரெசிபி ஒரு வேளை ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செஷனில் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.